Hi friends, welcome to ATM. ATM ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ள மூன்று எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608 எனில் அவ்வெண்கள் முறையே. ஓகேங்களா? ரேஷியோ கொடுத்துட்டாங்க. மூன்று எண்களுடைய ரேஷியோ 2:3:5. ஓகேங்களா? 2:3:5 இதோடைய வர்க்கங்களின் கூடுதல் 608. அதாவது இந்த நம்பர்ஸோடைய ஸ்கொயர் வேல்யூ 608 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் வேல்யூடைய கூடுதல். இதை நீங்க ஸ்கொயர் பண்ணி பாருங்க. இது 608 வருமான்ட்டு வரவே வராது. 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25. கூட்டணும்னா எவ்வளவு வருது? 4 9 13, 13 25 38. ஓகேங்களா? அப்ப இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 38 தான் வருது. 608 வரல. அப்ப அங்க ஒவ்வொரு நம்பர் கூடயும் வேற ஏதோ ஒரு நம்பர் பெருக்கி அதோடைய ஸ்கொயர் வேல்யூ தான் அந்த கூட்டும் போது 608ன்றது வரும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப அந்த தெரியாத நம்பரை நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதையும் நம்ம என்ன பண்ணணும்? வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, வர்க்கங்கள்னு சொல்லும் போது அதையும் நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இந்த 38 அப்படின்றது இது எல்லாமே நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்த வேல்யூ தான், இஸ் ஈக்குவல் டு 608. ஓகேங்களா? ஸோ இந்த 38 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா வேலை முடிஞ்சிச்சு. எக்ஸ் ஸ்கொயர் 608 டிவைட் பை 38. ஸோ ஒரு 38 மிச்சம் எவ்வளவு வரும்? இங்க ஒரு 2, அங்க ஒரு 20, 22 வரும். அப்ப 228. எத்தனை 38 228 வரும்? 38 228. 38வது வாய்ப்பாடுக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு போடலாம். ஓகேங்களா? ரவுண்ட் ஃபிகரா இது 40ன்னு வச்சு நீங்க போடுங்களேன். 40ன்னு வச்சு மல்டிபிளிகேஷன்ல போட்டு ஒவ்வொரு இதுக்கு ரெண்டை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு தெரிஞ்சிடும் அது 16 அப்படின்ட்டு. அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 16. இந்த 16 ஸ்கொயர் வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? நன்னாங்கு 16. அப்ப இந்த ஸ்கொயருக்கும் கட்டாயிரும். அப்ப என்ன? எக்ஸோட வேல்யூ 4. இந்த 4 ஒன்னொன்னு கூட பெருக்குங்க. 2 × 4, 3 × 4, 5 × 4, 2×8 முடிஞ்சு. இங்க ஆப்ஷன் தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி தான். ஏன்னா மற்ற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 8 வரல. ஓகேவா? மற்றது பாருங்க, 3 × 4 12, 5 × 4 20. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்க கிராஸ் வெரிஃபை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64. இதோட ஆன்சர் முடிஞ்சு. நான் உங்களுக்கு மேற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, 8 64, 12 144. 20 ஸ்கொயர், அதாவது 20 × 20 400. இது கூட்டுங்க, 500 560, 600 608 வந்துருச்சா? ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப குயிக்கா போடலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்டெப் இல்லைன்னா இதெல்லாம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.